உலகத்திலே ப்ரைஸ்லெஸ்ஸான விஷயம் எதுங்க? அட டைம் தாங்க. இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்கான நேரம் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா இல்லை காலை வாரி விடுதா அப்படிங்கிறத நீங்கள் சிந்திக்கணும். நான் ஏன் டைம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, மனுஷங்களோட வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற கியூரியாசிட்டி டைம் கிட்ட தான் இருக்குது. அதனால தான் டைம் ரொம்பவே நம்ம முக்கியம்னு சொல்கிறோம். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். டைம் மேலே எப்போதுமே நமக்கு ஒரு அக்கறை இருக்கணுங்க. நம்ம விலை மதிக்க முடியாத ஒரு பொருளை வாங்கினோம் அப்படின்னா அந்த பொருள் மேலே நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கிறோமோ, அதை எப்படி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போதெல்லாம் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி நேரத்தை நம்ம யாருமே கண்டுக்கிறது இல்லை. ஸோ விலை மதிக்க முடியாத நேரம் உங்கள் கையில் இருக்கும்போது அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத திங்க் பண்ணுங்கள். அமெரிக்காவில் இருக்கிற ஒபாமாவுக்கும் 24 மணி நேரம் தான், நம்ம ஊரில் இருக்க சுப்பிரமணிக்கும் 24 மணி நேரம் தான். டைமை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க ஜெயிக்கிறாங்க, டைம் வேஸ்ட் பண்ணுறவங்க லாஸ்ட் வரைக்கும் வேஸ்ட்டாக தாங்க இருக்காங்க. இப்போ ஏதாவது ஒரு முயற்சி செய்கிறோம் அப்படின்னா அவங்க நேரம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கண்டிப்பாக பொய் சொல்கிறாங்கன்னு தான் அர்த்தம். நமக்கான டைம் நம்மக்கிட்டே தான் இருக்கும், எங்கேயும் போகாது. நமக்கான டைம் நிறையவே இருக்குது, அதை நம்ம எப்படி பிளான் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உட்காந்த இடத்துல எல்லாமே கிடைச்சிரும் அப்படிங்கிற நினப்பு இருக்குது. அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட டைம் இல்லை அதுதான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறவங்க கிட்ட தான் ஞாபக மறதி, பதட்டம், அவசரம் இது மாதிரிலாம் நடக்குது. ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரி? டைம் பத்தலைன்னு சொல்லுவீங்களா இல்லை டைமை பிளான் பண்ணி யூஸ் பண்ணுவீங்களா? டைமே இல்லாத உலகம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்கள் நினைப்பீங்க அது ரொம்ப நிறைய கன்ஃபியூஷனான வேர்ல்டாக இருக்குன்னு நினைப்பீங்க, ஆனால் அது தப்பு. இங்கே நேரம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. டைம் இஸ் எவ்ரிதிங். நம்ம பிரபஞ்சத்தில் இயற்கை விதிப்படி நம்மக்கிட்ட இருந்து டைமை பிரிக்கவே முடியாது. ஏன்னா இந்த வாழ்க்கையில் நம்மளை வழிநடத்தி கூட்டிகிட்டு போகிறதே டைம் தான். நமக்கு எப்படி பசி வந்தால் சாப்பிட்றோமோ, தூக்கம் வந்தால் தூங்குறோமோ, அது ஏன்னா நம்மளோட உடல் சுழற்சி. அதே மாதிரி டைம் வந்து நம்ம வாழ்க்கையோட சுழற்சி. அதை வந்து நம்மக்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. அதனால் அந்த டைமை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம லைஃப்பில் பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு யோசிக்க வேணாம், ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நினைக்க வேணாம். நம்ம இப்போ இருக்க டைமை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். இப்போ இருக்க டைமை நம்ம பிளான் பண்ணி யூஸ் பண்ணாலே போதும், நம்ம ஃப்யூச்சர் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இப்போ கண்ணை மூடிட்டோம் அப்படின்னா இந்த வேர்ல்டே இருட்டாயிரும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு முட்டாள்தனம். அதே மாதிரி நம்ம லைஃப்பில் எதுவுமே செய்யாமல் டைம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறது இதை விட பெரிய முட்டாள்தனம். ஸோ உங்களோட முயற்சி இப்போவே தொடங்குங்க. இப்போ இருக்க டைமை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், அது நல்லதுக்காக யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி காணொளிகளுக்கு நீங்கள் எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.